இங்கே இவன் ஃபாரின்ல இருந்து ஒர்க்லாம் முடிஞ்சு ஊருக்கு வரப்போறதா ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அக்கா பையன் ஒரு gift வாங்க சொல்லி கேட்கறான். ஸோ இவன் gift வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள போய் பொருள்லாம் தேடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு பழமையான பாக்ஸ்ல ஒரு சவுண்ட் கேட்குது. இவனும் போய் என்னன்னு பார்க்கறான். ஆனா அந்த ஷாப்போட ஓனர் வந்து என்னன்னு கேட்கறாங்க. இவனுமே ஒரு பொருளை சொல்றான். அதை தேடும் போது இந்த பாக்ஸ் மேல கையை வைக்கிறான். அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது. அதில் நீங்க சூஸ் பண்ண நம்பருக்கு 5 லட்சம் கேஷ் பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு இந்த பாக்ஸ் மேல கையை வச்சனால தான் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இது என்ன பாக்ஸ்ன்னு கேட்கறான். ஓனர் இது சாதாரண பெட்டி கிடையாது, இதுக்குள்ள ஒரு ஜின்னே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு தம்பி ஹீரோ பயந்துறான். நீ பயப்படுற மாதிரி இது ஒன்றும் பேயோ பிசாசா கிடையாது, இது ஒரு செல்லப்பிராணி, இது உருவமே கிடையாது, இது யார்கிட்ட இருக்குதோ அவங்க நினைச்சது எல்லாமே நடக்குன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ எனக்கு உண்மையே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு கேட்கறான். இவருமே 700 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மன்னர்களாம் மத பிரச்சனையில போர் புரிஞ்சாங்க. அப்ப இருந்த குறுநில மன்னர்களாம் என்ன பண்ணதுன்னு தெரியாம இதுக்காக மந்திர தந்திரம்லாம் செஞ்சு ஒரு ஜின்னை உருவாக்குனாங்கன்னு சொல்றாரு. அந்த ஜின்னை வச்சு எதிரி நாட்டோட போர் தந்திரங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போர்லயும் வெற்றி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜின்னை எல்லாருமே கெட்ட சக்தி மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா நிறைய போர்ல வெற்றி அடைஞ்சு நிறைய நாட்டை கைப்பற்றும் போது இந்த ஜின்னுமே ஒரு நல்ல ஜின்னு தான் நினைச்சு எல்லாருமே வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ நான் இதை கொண்டு போலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் இவர் முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஜின் சவுண்டு விட்டு நான் சம்மதம் தெரிவிக்குது. அதை பார்த்த இவர் ஷாக் ஆகி அந்த ஹீரோ கிட்டே கொடுத்து அனுப்பிடுறாரு.